அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு அயன் கார்பைடு ஈக்விலிபிரியம் டயக்ராம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அயன் கார்பைடு ஈக்விலிபிரியம் டயக்ராம், இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், மெயினாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இதை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டயக்ராம். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அயன் கார்பைடு ஈக்விலிபிரியம் டயக்ராம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள வரப்போம். அயன் கார்பைடு ஈக்விலிபிரியம் டயக்ராம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டயக்ராம். ஸோ அயன் கார்பன், ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றப்ப ஸோ என்ன மாதிரியான ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், என்ன மாதிரியான ஃபேஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், மெல்டிங் பாயிண்ட், ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த அயன் கார்பைடு ஈக்விலிபிரியம் டயக்ராம்ல நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அயன் கார்பைடு ஈக்விலிபிரியம் டயக்ராம். ஸோ டயக்ராம்குள்ளார போறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ், இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ இதுல நிறைய என்னன்னா ஃபேஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டயக்ராம், ரொம்ப ஈஸியா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்க. ஸோ இதுல ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சில டயக்ராம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட்ல கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் டயக்ராம் நம்ம டிகிரி செல்சியஸ்ல எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, காம்போசிஷன். ஸோ இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம், ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100% அயன். ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 6.7% கார்பன். ஸோ ரைட் சைடு 100% அயன் இருக்கு. ஸோ ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல 100% அயன் இருக்கு. ஸோ இங்க இருந்து ரைட் சைடுக்கு போறப்ப அயனோட பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இங்க 100% இருந்தது அப்படின்னா இங்க 99%, 98%, 93%, 97%, 96%, 95%, 94% மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகும். அது ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வரும்போது கார்பன் பர்சன்டேஜ் இங்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். 6.7%, 654.321 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க என்ன காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 99% அயன் and 1% carbon. Similarly, if you take this point, here the composition is 98% iron and 2% carbon. Okay, so here 97% iron and 3% carbon. So ஒவ்வொரு காம்போசிஷன்லையும் ஓகே அந்த பர்டிகுலர் காம்போசிஷன்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறப்ப அல்லது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுறப்ப ஸோ என்ன மாதிரியான ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது, அல்லது எந்த டெம்பரேச்சருக்குள்ளார என்ன மாதிரியான ஃபேஸ் ஜென்ரேட் ஆகுது, ஸோ அதனோட மெல்டிங் பாயிண்ட் என்ன, ஓகேங்களா, இது மாதிரி அதனோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த ஃபேஸ் டயக்ராம்ல அல்லது ஈக்விலிபிரியம் டயக்ராம்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அயன் கார்பைடு ஈக்விலிபிரியம் டயக்ராம் எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஏன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், ஜிங்க், காப்பர், டின், ஸோ பிராஸ், பிரான்ஸ். ஸோ இதனோட ஃபேஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. பட் அயன் கார்பைடு ஈக்விலிபிரியம் டயக்ராம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இதுதான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய அலாய் ஃபேமிலி. ஓகேங்களா, இருக்கிற ஏன் வந்து மிகப்பெரிய அலாய் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா அயன் வந்து தன்னோட அவைலபிலிட்டி அல்லது ரொம்ப அதிகமா இருக்கும், அதனுடைய காஸ்ட் கம்மி, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஸ்டீல் இஸ் ஒன் ஆஃப் தி ஹியூஜ் அலாய் ஃபேமிலி. தட்ஸ் வை more importance is given to ayan carbide equilibrium diagram. Okay, so x axis y axis ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த y axisல பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர்ல நிறைய மார்க்கிங்ஸ் இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, நிறைய மார்க்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 400 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்க கேட்கலாம் 0 டிகிரி செல்சியஸ்
அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 0 டிகிரி செல்சியஸ் தான். ஓகே, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஜம்ப் பண்ணி 400ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 400, 600, 800, 1000, 1200, 1400, 1600. ஸோ இங்க ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா மீட் ஆகுது. ஸோ இங்க ஒரு இடத்துல டச் ஆகுது, இங்க ஒரு இடத்துல, இந்த ஒரு இடத்துல. So this vertical line, that is this temperature line, represents the 100% pure iron. Okay, 100% pure iron represent பண்ணுது. ஸோ ஒரு கான்செப்ட் அல்லோட்ராபி, அது பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அல்லோட்ராபி அப்படின்னா என்ன அப்படின்னு, ஸோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுறப்ப மெட்டீரியலோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து அல்லோட்ராபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்க அயன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ல பிசிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரோட இருக்கும். ஸோ நம்ம ஹீட் பண்றப்ப 912 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகுறப்ப அதனோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது. ஸோ பிசிசில இருந்து எஃப்சிசியா சேஞ்ச் ஆகும். ஸோ அப் டு 900 room temperature to 912 degrees Celsius, the iron has BCC crystal structure. When it reaches 912 degrees Celsius, BCC crystal structure is changed to FCC crystal structure. So body center cubic ல இருந்து face center cubic மாறுது. ஸோ இது வரைக்கும் இது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1394 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எஃப்சிசியா இருக்கு. அகெயின் 1394 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போறப்ப பிசிசியா மாறுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அல்லோட்ராபி அப்படின்னு சொல்றோம். ஸோ பிசிசி அப் டு மெல்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கு. தட் இஸ் 1538 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு. இது வந்து பர்டிகுலரா பியூர் அயனுக்கு தான் அப்ளிகபிள். ஸோ நெக்ஸ்ட் இங்க 99% அயன் 1% கார்பனுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த லைன் எடுத்துக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 727 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இது என்னவா இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அதனோட ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரெட் லைன் இதுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஃபேஸ் இருக்கு, இந்த இடத்துல ஃபேஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் அப் டு இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இருக்கு. ஸோ காம்போசிஷன் சேஞ்ச் ஆகுறப்ப மெட்டீரியலோட ஃபேஸஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் இந்த ஃபேஸ் டயக்ராம்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெல்டிங் பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட்ல மெல்ட் ஆகுது, எங்க மெல்டிங் ஸ்டார்ட் ஆகுது, எங்க மெல்டிங் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பியூர் அயன் மெல்ட்ஸ் அட் 1538 டிகிரி செல்சியஸ். ஸோ எப்பயுமே பியூர் மெட்டல்ஸுக்கு ஒரே ஒரு மெல்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ ஒரு மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர்ல என்னவா மாறும்னா சாலிட்ல இருந்து லிக்விடா மாறும். அல்லது டெம்பரேச்சர் குறையிறப்ப அதை கூல் பண்றப்ப அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல லிக்விட்ல இருந்து சாலிடா மாறும். பட் அதனோட நீங்க வேற ஏதோ ஒரு மெட்டீரியலை மிக்ஸ் பண்றப்ப அதனோட மெல்டிங் பாயிண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு மெல்டிங் பாயிண்ட்ல இருந்து ரேஞ்ச் ஆஃப் மெல்டிங் பாயிண்டா மாறும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 99% அயன் 1% கார்பன். ஸோ இந்த காம்போசிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லைனுக்கு மேல மெட்டீரியல் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு, இந்த லைனுக்கு கீழே மெட்டீரியல் சாலிட் ஃபார்ம்ல இருக்கு. தட் இஸ் காமா ஆஸ்டனேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து மெட்டீரியல் எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாலிட் பிளஸ் லிக்விடா இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு, ஸோ மெட்டீரியலை ஹீட் பண்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1320 or 30 டிகிரி செல்சியஸ்ல மெல்டிங் ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ மெல்டிங் ஸ்டார்ட் ஆகும் என்ன மீனிங், சாலிட்ல இருந்து ஒரு சின்ன பார்ட் வந்து மெல்ட் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, மெல்ட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? மெல்ட் ஆகிட்டு when it reaches to 1470 or 80 டிகிரி செல்சியஸ், ஓகேங்களா, the மெட்டீரியல் முழுசாவே மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்டிங் ஸ்டார்ட்ஸ் at 1320 டிகிரி செல்சியஸ் and completes at 1480 degree Celsius. So this 99% iron, 1% carbon. So this particular composition has a melting temperature range. ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளார நடக்கும். இதுவே 2.14% கார்பன் இருக்கிற இந்த ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, so this particular composition has a wide melting temperature range because the melting starts at 1147 degrees Celsius and ends at 1320
20 degrees Celsius. So this has a wide melting temperature range. So from this iron carbide equilibrium diagram, we will be able to tell what is the melting point of a particular material and what are the different phases that forms. Okay, so we'll be able to tell so many things. Okay. Next முக்கியமான விஷயம் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ என்ன மாதிரியான இதுல ஃபேஸஸ் இருக்கு சொல்லலாம். ஓகேங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த இடத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஆல்பா ஃபெரைட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா காமா ஆஸ்டனைட். நெக்ஸ்ட் இந்த ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெல்டா ஃபெரைட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கம்மிங் ஸ்லைட்ஸ்ல இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மைக்ரோ கான்ஸ்டிடியூவன்ஸ் இன் iron carbide equilibrium diagram. So there are 4 micro constituents in iron carbide equilibrium diagram, that is alpha ferrite, gamma austenite, delta ferrite, and iron carbide. So if you see here, there is a new component that is called perlite. So perlite is nothing but the combination of ferrite and cementite in alternate layers. ஓகே, ஒரு க்ரீம் பிஸ்கட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஸ்கட்டுக்கு நடுவில் க்ரீம் இருக்கிற மாதிரி ஆல்டர்னேட் லேயர்ஸ்ல ஃபெரைட், சிமெண்டைட், ஃபெரைட், சிமெண்டைட். ஸோ ஆல்டர்னேட் லேயர்ஸ்ல இருக்கிறதா நம்ம பியர்லைட்னு சொல்லுவோம். ஸோ தி மைக்ரோ கான்ஸ்டிடியூவன்ட் இஸ் 4. வென் திஸ் மைக்ரோ கான்ஸ்டிடியூவன்ட் மிக்சஸ் இட் வில் ஃபார்ம் a different product. Okay, here perlite is the combination of ferrite and cementite. Okay, similarly we can see here ledoberite. So ledoberite is nothing but the combination of or the mixture of austenite and cementite in alternate layers. So perlite and ledoberite. Okay, these are a mixture of the micro constituents. Okay, that will be discussed in the coming slides. Okay. Next, வேற என்ன விஷயம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மேஜரா இந்த அயன் அலாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரிஸா பிரிக்கும். ஒன்று ஸ்டீல், இன்னொன்று கேஸ்ட் அயன். ஸோ ஸ்டீல் அப்படின்னா அது என்ன பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்தால் அது ஸ்டீல், ஸோ எது வரைக்கும் இருந்தால் அது கேஸ்ட் அயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் திஸ் டயக்ராம், ஓகே, ஸ்டீல் has been classified up to 2.14% carbon. So less than 2.14% carbon இருந்தது அப்படின்னா அது ஸ்டீல். 2.14% to 6.7% இருந்தது அப்படின்னா அது கேஸ்ட் அயன்னு சொல்லுவோம். ஸோ இங்க பர்சன்டேஜ் மீன்ஸ் வெயிட் பர்சன்டேஜ். ஸோ வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், வெயிட் பர்சன்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இன் ஆல் த ஃபேஸ் டயக்ராம்ஸ் we take weight percentage, not volume percentage. Okay, so இதை ஞாபகம் வச்சுக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டீல். ஸ்டீல் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் an iron alloy or it is an iron alloy in which iron and carbon mixes and carbon positioned in the iron as interstitially. ஸோ இது வந்து இன்டர்ஸ்டீஷியல் சாலிட் சொல்யூஷன் சொல்லலாம். இதில் அயன் லாட்டிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஆட்டம்ஸ் வந்து 2 அயன் அல்லது அயன் ஆட்டம்ஸ் நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ்ல போய் உட்காந்துட்டு இருக்கு. இதுதான் என்னன்னு சொல்றோம், ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கார்பன் ஆட்டம்ஸோட சைஸ் சின்னதா இருக்கிறதால அயன் ஆட்டம்க்கு நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ்ல போய் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ உட்காரதால என்ன நடக்குது அப்படின்னா, இட் இம்பீட்ஸ் தி டிஸ்லோகேஷன் மோஷன். ஸோ டிஸ்லோகேஷன் மோஷனை ப்ரிவென்ட் பண்றது மூலமா மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஸ்டீல். ஸோ ஸ்டீல்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அலாய் ஸ்டீல்ஸ். ஸோ அலாய் ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஹை ஸ்ட்ரென்த் லோ அலாய் ஸ்டீல் இருக்கு. நெக்ஸ்ட் ஹை அலாய் ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு, டூல் ஸ்டீல்ஸ் இருக்கு. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கார்பன் ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கார்பன் ஸ்டீல் லோ கார்பன் ஸ்டீல், மீடியம் கார்பன் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீல் இருக்கு. So based on this, the eutectoid point, the steel is divided into 2 categories. One is hypoeutectoid steel and hypereutectoid steel. So here the eutectoid reaction occurs at 727 degrees Celsius and
0.76 weight percentage of carbon. So if the carbon percentage is less than 0.76 percentage, it is called as hypoeutectoid steel. And if the carbon percentage is in between 0.76 and 2.14, then it is called as hypereutectoid steel. And similarly, the cast iron is also divided into two types based on eutectic point. So in the point where another eutectic point. So this on the next slide la namu detail la paakalam. The eutectic. So the iron carbide equilibrium diagram la paathinga appadina. So except the pure form of metal, ஒரே ஒரு காம்போசிஷனுக்கு மட்டும்தான் பர்டிகுலர் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதுதான் என்னது இந்த யூடெக்டிக் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா அப் இந்த பியூர் அயனை தவிர்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல் திஸ் காம்போசிஷன் ஹாஸ் மெல்டிங் டெம்பரேச்சர் ரேஞ்ச். ஓகேங்களா, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மெல்டிங் ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும், ஒரு இடத்துல எண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா மெல்டிங் இங்க ஸ்டார்ட் ஆகும், மெல்டிங் இங்க கம்ப்ளீட் ஆகும். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா மெல்டிங் டெம்பரேச்சர் ரேஞ்ச் தான் இருக்கும். பட் இந்த யூடெக்டிக் பாயிண்ட்ல மட்டும்தான் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா சாலிட் டைரக்டா லிக்விடா கன்வெர்ட் ஆகும், கூல் பண்ணீங்க அப்படின்னா லிக்விட் டைரக்டா சாலிடா கன்வெர்ட் ஆகும். ஸோ தெர் இஸ் நோ லிக்விட் பிளஸ் சாலிட் ரீஜன் in eutectic point. Okay, it directly converts liquid to solid when it cools or solid to liquid when it heats. Okay, so இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So based on this eutectic point, the cast iron is divided as hypoeutectic cast iron, hypereutectic cast iron. So 2.14% carbon வந்து 4.30% carbon வரைக்கும் இருந்தது அப்படின்னா அது ஹைப்போயூடெக்டிக் காஸ்ட் அயன். அதே மாதிரி 4.3% to 6.7% வரைக்கும் இருந்தது அப்படின்னா அது ஹைப்பர் யூடெக்டிக் காஸ்ட் அயன். ஸோ இது வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதுல என்ன மாதிரியான ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் இன்வேரியன்ட் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ரியாக்ஷன் நடக்குது. One is the eutectic reaction that takes place at 4.30 weight percentage carbon and 1147 degrees Celsius. This is eutectic reaction. The second reaction is eutectoid reaction, which takes place at 0.76% carbon and 727 degrees Celsius. And the third reaction is peritectic reaction, which occurs at 1493 degrees Celsius. ஓகேங்களா, இதுதான் வந்து 3 ரியாக்ஷன். ஸோ இந்த 3 ரியாக்ஷன்ல என்ன நடக்குது, ஸோ என்ன மாதிரியான ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஓகே, ஸோ the first one is eutectic reaction. ஸோ யூடெக்டிக் ரியாக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை கூல் பண்றப்ப, ஓகே, upon cooling liquid is transforms into two solids. Okay, liquid transforms into two solids. என்னென்ன சாலிட் பார்த்தீங்கன்னா gamma plus Fe3C. ஸோ ஆஸ்டனைட் ஆகும், சிமெண்டைட்டாவும் பிரியும். ஸோ இது வந்து யூடெக்டிக் ரியாக்ஷன். ஸோ இது எந்த டெம்பரேச்சர்ல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1147 டிகிரி செல்சியஸ்ல இந்த ரியாக்ஷன் நடக்குது. இந்த செகண்ட் ரியாக்ஷன் இஸ் யூடெக்டாய்டு ரியாக்ஷன். செகண்ட் ரியாக்ஷன் இஸ் யூடெக்டாய்டு ரியாக்ஷன். ஸோ இந்த யூடெக்டாய்டு ரியாக்ஷன் இதுவும் கூல் பண்றப்ப அப்பான் கூலிங் one solid. Okay, this is a three-phase reaction, okay, which occurs at 727 degrees Celsius and 0.76 weight percentage carbon. Okay, this is a three-phase transformation. Upon cooling, the gamma austenite transforms into alpha ferrite plus Fe3C.
So alpha ferrite ஆகும் cementite ஆகும் பிரியும். And the third reaction is peritectic reaction. So in peritectic reaction, liquid and solid, okay, liquid and one solid is transforms into second solid. The liquid ஒரு solid combine ஆகி இன்னொரு solid மாறும். Okay, இதுதான் என்னது peritectic reaction. So this reaction occurs at 1493 degree Celsius. So iron carbide equilibrium diagram பொறுத்த அளவுக்கு இந்த மூணு ரியாக்ஷன்ஸ் தான் நடக்குது. ஒன்று யூட்டெக்டிக், யூட்டெக்டாய்டு அண்ட் பெரிடெக்டிக். ஸோ இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் micro constituents in iron carbide equilibrium diagram. So as I said earlier, there are four micro constituents in iron carbide equilibrium diagram. One is alpha ferrite, gamma austenite, delta ferrite, and cementite. So we will discuss one by one in detail. So first, let me just explain alpha ferrite. So alpha ferrite is an interstitial solid solution. So what is interstitial solid solution? So first let me just explain what is solid solution. So solid solution is nothing but the mixture of two or more solids. Okay. The solid solution could be interstitial or substitutional. So in interstitial,